ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் பை காட்ஸ் கிரேஸில். என் ஃப்ரெண்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வாய்ஸ் இன்னும் ரைஸ் பண்ணுன்னு. சரி, நான் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பெருக்கம். ஃபஸ்ட்டு வசனம் என்ன அப்படின்னா, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அதாவது உங்கள் சந்ததி பெருகும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் உங்கள் சந்ததி பெருகும். உங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்படியே உங்கள் சந்ததி என்ன ஆகும்? அப்படியே பெருகிட்டே போகும். ஆமென். அதே மாதிரி நெக்ஸ்ட் வசனம் என்னென்னா, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஸோ நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். உங்களுக்கு விதை வேணுமா, இல்லை சாப்பாடு வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். எதுனாலும் அவர் அதை கொடுத்து அதை பெருக பண்ணி வரக்கூடிய விளைச்சலை என்ன பண்ணுவார்? வர்த்திக்க செய்வார், இன்க்ரீஸ் பண்ணுவார். ஆமென். நெக்ஸ்ட்டு 3வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எது இல்லையோ அதை பெருக பண்ணுறாருங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் சுகம் வேணுமா, ஓகே. பிஸ்னஸ் டல்லாக போகுதா, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சரியில்லையா, குழந்தை வேணுமா, வேலை இல்லையா, எல்லாத்துலேயுமே ஒரு டவுனாக இருந்தீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பெருக்கத்தை அவர் கொடுப்பார். இதுக்கு மெஷர்மெண்ட் இதுதான் இதுக்காக தான் இந்த இதுன்னு இல்லை, இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ஓகேயா? நெக்ஸ்ட்டு, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி தான், எல்லாத்துலேயுமே பிளெஸ்ஸிங், எல்லாத்துலேயுமே பெருக்கம். கற்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், மிருக ஜீவன்களின் பலன் எல்லாமே. நீங்கள் இப்போ ஆடு மாடெல்லாம் நம்ம வச்சுக்கிறது இல்லை, பட் அட் த சேம் டைம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்குறோம், இல்லை வேறு என்னவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ஆசீர்வாதம், பெருக்கத்தின் ஆசீர்வாதம் இருக்கும். இயேசு நாமத்தில் ஆமென். ஓகே, இப்போ நான் புதுசாக இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக பாட்டு ஸ்டோரி ப்ரேயர்னு ஒரு குட்டி ஆராதனை மாதிரி ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று அனுப்பிட்டேன். இப்போ ஆடியோ ஃபார்மேட்டில் தான் வச்சுருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் வீடியோ ஃபார்மேட் ஆக்கி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அனுப்புகிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி ஆராதனைங்கிறது நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு அதை போட்டு விட்டு குட்டி ஆராதனை நீங்கள் பண்ணலாம். ஒரு பாட்டு கேட்டுட்டு, ஒரு பாட்டை அப்படியே பாடிட்டே, நான் சொல்கிற ஸ்டோரி அப்படி கேட்டுட்டு அப்படியே ஒரு ப்ரேயரோடு முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை டூ வீலரில் போனால் கூட, டூ வீலரில் போகும்போது ஹெட்செட்டில் கேட்குறது ரிஸ்க்கு, சரி வேண்டாம். இல்லை ஆஃபீஸில் போய் ஒரு 5 minutes தான், ஒரு டேவை அப்படி இனிஷியேட் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு டே ஃபினிஷ் பண்ணும்போது இதை கேட்டுட்டு நீங்களும் அப்படியே என் கூடவே பாட்டு பாடி ஆராதிச்சு அதுக்கப்புறமா டேயை ஃபினிஷ் பண்ணுங்கள். எப்படினாலும் ஓகே, பட் கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஓகேயா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். பாய்.